கடைசியாக நான் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதான் அடையாளம் தெரியல. பரவாயில்ல. இப்போ நீங்கள் டெவில் கேங் அமைப்பில் பெரிய போஸ்டிங்கில் இருக்கீங்கன்னு தெரியுது. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் என்று ஒரு சிரிப்புடன் சொன்னான் ஹரிஷ். நீங்கள் அன்னைக்கு என்னை காப்பாற்றினது எனக்கு வாழ்கிறதுக்கான 2வது வாய்ப்பை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சேன். நைட்டு பகல்னு பார்க்காம ப்ராக்டிஸ் பண்ணேன். அதனால தான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கேன் என்று அந்த பெண், இதுக்கெல்லாம் முதல்ல நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இதுக்காக நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு நன்றி உள்ள ஆளாக இருப்பேன். இன்றைக்கி இதை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்றாள். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. ப்ளீஸ், நீங்கள் இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட வேண்டாம். ஹரிஷ் அவளை சமாதானப்படுத்த அந்த பெண் பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். சரி, இப்போவாவது நீங்கள் என்னை தேடி வந்த விஷயம் என்னன்னு சொல்ல முடியுமா? சும்மா தேங்க்ஸ் சொல்கிறதுக்காகவும் என் கூட பேசிட்டு போகிறதுக்காகவும் இங்கே வந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹரிஷ் கேட்க, ஆமாம், டெவில் கேங்கோட தலைவர் தான் என்னை இங்கே அனுப்பி வச்சார். அடுத்த 3 நாளைக்குள்ளே உங்களை டெவில் கேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வர சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு. அந்த பெண் சொல்ல, என்ன என்று கேட்டபடி மறுபடியும் அதிர்ச்சி அடைந்தான் ஹரிஷ். ஏன் திடீர்னு என்ன அங்கே வர சொல்கிறாங்க? அங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சா? அவன் திகைப்புடன் கேட்க, நீங்கள் கேட்குறத பார்த்தா உங்களுக்கு விஷயமே தெரியாது போல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்ட்ரல் ஹீலிங் அகாடமியை அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம அமைப்பில் இருந்து சார்ஜன் தலைமையில் ஒரு படையை தலைவர் அனுப்பி வச்சார். ஆரம்பத்தில் நாம தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் டாப் 10 ஆர்கனைசேஷனில் இருக்கிற மற்ற அமைப்புகளோட சப்போர்ட் அவங்களுக்கு வந்ததுனால இப்போ நம்ம சைடு ரொம்பவே வீக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே மிச்சம் இருக்க நம்மளோட ஆளுங்க கிட்டத்தட்ட தோற்று போகிற நிலைமையில் இருக்காங்க. அந்த பெண் நிலைமையை விளக்க குறுக்கிட்ட ஹரிஷ், ஆனால் அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று சந்தேகத்துடன் கேட்டான். அதுவா, நம்ம தலைவர் அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆளுங்களை அனுப்ப பிளான் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சார்ஜன் கூட முன்வரிசையில் நின்று மோசமாக இருக்கிற அந்த சுச்சுவேஷனை நமக்கு சாதகமாக மாற்றுறதுக்கு ஒரு பெரிய வீரரை அனுப்பணும்னு நினச்ச தலைவர் அதுக்காக உங்களை செலக்ட் பண்ணியிருக்காரு. அதனால் நடந்துட்டு இருக்கிற சண்டையில் எப்படியாவது டெவில் கேங்கை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் உடனடியாக சண்டை களத்துக்கு போகணும். அதை பற்றி பேச தான் உங்களை ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வர சொல்கிறாரு. அந்த பெண் ஒரு வழியாக அவனை சந்திக்க வந்திருக்கும் முக்கியமான காரணத்தை விளக்கினாள். அவள் சொல்லி முடித்ததும் ஒரு அதிர்வை உணர்ந்த ஹரிஷ், என்ன, நான் அந்த சண்டைக்கு தலைமை தாங்கணுமா? இந்த ஐடியாவை அவருக்கு யார் சொன்னாங்க என்று பதட்டத்துடன் கேட்டான். பக்கத்தில் இருந்த கல்லறையில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருப்பவர்களை எழுப்பும் அளவிற்கு அவனுடைய குரல் சத்தமாக ஒலித்தது. உண்மையில் இந்த விஷயங்கள் எவ்வளவு சிக்கலாகி கொண்டே போகிறது என்பதை உணர்ந்தபோது அவனால் தெளிவாக யோசிக்க கூட முடியவில்லை. கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் விக்டர் ஃபோன் செய்து யூனியனை அட்டாக் செய்ய போகும் படைக்கு அவனை தலைமை தாங்க சொல்லியிருந்ததால் ஏற்கனவே அவன் மிரேட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு செல்ல வேண்டியிருந்தது. இப்போது டெவில் கேங்கில் இருந்து அழைப்பு வந்திருக்கிறது. ஒரே நேரத்தில் எப்படி 2 இடங்களில் அவனால் இருக்க முடியும்? அதைவிட 2 அமைப்புகளிலும் எத்தனையோ சீனியர் மெம்பர்கள் இருக்கும்போது அவர்களை பொறுத்தவரை எந்த அனுபவமும் இல்லாத ஹரிஷை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் என்று உண்மையிலேயே அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. டெவில் கேங்லையும் மிரியட்ஸ்லையும் ஒரு வீரன் கூடவா இல்லை? நினைக்கும் போதே அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவனுடைய மனதை படித்தது போல, ஹரிஷ் சார், இதில் நீங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. உங்களோட டேலண்ட்டை பற்றி எங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால் நீங்கள் இதுக்கு தகுதியானவர் தான். நம்மளோட எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு உங்களால் நிச்சயம் உதவ முடியும். இவ்வளவு சின்ன வயசில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதனால் ஃப்யூச்சரில் உங்கள் பேர் ரொம்பவே பிரபலமாக பேசப்படும். அந்த பெண் தன்னால் முடிந்தவரை ஹரிஷை புகழ்ந்து கொண்டிருந்தாள். ஹரிஷுக்கு அவள் பேசுவது சற்று அதிகப்படியாகத்தான் தெரிந்தது. நீங்கள் என்னோட டேலண்ட்டை பற்றி கொஞ்சம் அதிகப்படியான கற்பனையில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹரிஷ் ஒரு போலியான சிரிப்புடன் பதில் சொன்னான். அதே நேரத்தில் அவன் மனதிற்குள் என்ன பதில் சொல்லி அவளை திருப்பி அனுப்புவது என்று தீவிரமாக யோசித்து கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு ஒரு ஐடியா தோன்ற முகத்தில் இருந்த சிரிப்பு மாறாமல் அவளை பார்த்தவன், இப்போதைக்கு நான் டெவில் கேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்ம தலைவி எனக்கு ஒரு முக்கியமான வேலையை கொடுத்தாங்க. நான் இன்னும் அதை செஞ்சு முடிக்கல. ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் அடுத்த செமஸ்டர் வரப்போகிறதுனால நான் டெவில் கேங்கோட ஸ்பையாக அங்கே போக வேண்டியிருக்கும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நான் சடனாக எதுவும் சொல்லாமல் காலேஜை விட்டு வெளியே வந்தால் மேனேஜ்மெண்ட் என் மேலே சந்தேகப்படுவாங்க. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போயிடும். ஹரிஷ் பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு உண்மை போலவே பேசினான். நீங்கள் சொல்கிறதும் சரிதான். அந்த பெண் நிஜமாகவே இந்த விஷயத்தை மறந்து போயிருந்தாள். இப்போது அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவள் ஹரிஷை அழைத்து வந்து விடுவாள் என்ற நம்பிக்கையில்தான் தலைவர் இந்த வேலைக்கு அவளை அனுப்பி வைத்தார். இப்போது அவன் வரமாட்டான் என்ற செய்தியுடன் போனால் அவர் என்ன நினைப்பார் என்ற சங்கடம் அவளுக்கு தோன்றியது. நீங்கள் திரும்பி போய் தலைவர்கிட்ட வேறொரு டேலண்டான பர்சனை தேர்ந்தெடுக்க சொல்லுங்கள். டெவில் கேங்கில் இன்னும் திறமையான தகுதியான ஆட்கள் இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். தலைவி சொன்ன வேலையை முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக அங்கே வருவேன். இதை சொல்லும்போது ஹரிஷுக்கு லேசாக வேர்க்க தொடங்கியிருந்தது. அதே நேரத்தில் ஒரு வழியாக இந்த பிரச்சனையை சமாளித்து விட்டோம் என்ற நிம்மதி பெருமூச்சும் தோன்றியது. ஓகே ஹரிஷ் சார் என்ற அந்த பெண் மெதுவாக தலையை தூக்கி ஹரிஷை பார்த்தாள். எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னை காப்பாற்றினதுக்கு நன்றி கடனா நான் உங்கள் பக்கத்திலிருந்து சேவை செய்ய விரும்புகிறேன் என அந்த பெண் சொல்ல, அதை கேட்ட ஹரிஷுக்கு அப்போதே மயக்கம் வருவது போல இருந்தது. அடுத்த நாள் காலையில் சந்தனாவுடன் சேர்ந்து டிஃபன் சாப்பிட்டு முடித்த ஹரிஷுக்கு தீபக்கிடமிருந்து ஃபோன் வந்தது.
நீரஜின் நிலைமையை பார்க்க ஹரிஷை ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி அவன் அழைத்தான். நீரஜை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து வந்தாலும் அவனுடைய உடலில் இருந்த காயங்கள் மட்டும் ஆறவே இல்லை. அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அவனுடைய உயிரை காப்பாற்றிய டாக்டர்களே இந்த விஷயத்தில் குழம்பி போயிருந்தார்கள். அந்த ஹாஸ்பிட்டலின் ஐசியூ வார்டுக்குள் நுழைந்த ஹரிஷ் அங்கிருந்த கண்ணாடி சதுரம் வழியாக மானிட்டர்கள் மற்றும் பல்வேறு விதமான குழாய்கள் சூழ மயக்கத்தில் இருந்த நீரஜை பார்த்தான். நீரஜுக்கு என்னாச்சு? ஏன் இவனோட காயங்கள் எல்லாம் இவ்வளோ கடுமையா இருக்கு? ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்டான். அதான் எனக்கும் புரியல. திடீர்னு சில பேர் வந்து அவனை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவங்க யாரு, எங்கிருந்து வந்தாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஆனால் ஒரு வகையில் நீரஜ் உயிரோடு இருக்கிறது அதிர்ஷ்டம்தான். ஏன்னா அதில் காயம்பட்ட அவனோட ஆளுங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க. தீபக் முடிந்தவரை அமைதியான குரலில் விளக்கினான். அப்படியா? இதை பற்றி வேற எந்த டீட்டெயில்ஸும் தெரியலையா? ஹரிஷ் யோசனையுடன் கேட்க, அப்போ இருந்தே நான் இந்த விஷயத்தை பற்றி விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். அங்கே வந்தவங்க எல்லாருமே சண்டை போடுறதுல ரொம்ப டேலண்டான எக்ஸ்பர்ட்ஸ்னு தெரியுது. நீரஜை அடித்து காயப்படுத்துனதுக்கப்புறம் அவங்க காணாமல் போயிட்டாங்க. திரும்ப அவங்கள யாரும் சென்னையில் பார்க்கவே இல்லை. அதனால் அவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்று தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் விளக்கமாக சொன்னான் தீபக். அவனை மொத்தம் எத்தனை பேர் அட்டாக் பண்ணாங்கன்னு கரெக்டான கவுண்ட் தெரியுமா? மீண்டும் ஹரிஷ் கேள்வி எழுப்ப 5 பேர் சேர்ந்து அவனை அட்டாக் பண்ணதா சொன்னாங்க என தீபக் பதில் சொல்லவும் அதை கேட்ட ஹரிஷின் முகம் மாறியது. அவனுடைய மனதில் இதை செய்திருக்கக்கூடிய நபராக ஒருவனின் முகம் வந்து போனது. என்னதான் இப்போதைக்கு அவனோட உயிரை பிடிச்சி வச்சிருந்தாலும் இதுக்கு மேலே எல்லாமே கடவுள் கையில் தான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. எனக்கு என்னமோ உன்னால் மட்டும்தான் அவனை குணப்படுத்த முடியும்னு தோணுது. அதான் ஃபோன் பண்ணி உடனே கிளம்பி வர சொன்னேன். சொல்லிக்கொண்டே தன்னுடைய தம்பியை பார்த்தான் தீபக். அவனுடைய கண்கள் கலங்கியது. என்னதான் அவன் நீரஜிடம் கண்டிப்பான அண்ணனாக நடந்து கொண்டாலும் அவன் ஆழ் மனதில் நீரஜின் மீதான பாசம் எப்போதுமே இருந்தது. அவனுடைய மனநிலையை புரிந்து கொண்ட ஹரிஷ் தீபக்கின் தோளில் தட்டி கொடுத்தான். நீ என் மேலே இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறத நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீ நீரஜுக்கு ரொம்ப அடிபட்டிருக்குதுன்னு சொன்ன உடனேயே அவனுக்காக நான் ஒரு டேப்லெட்டை தயாரித்து கொண்டு வந்தேன். இதோட பேர் ரெக்கவரி பில். இது அவனுக்கு கொடுத்தனா சீக்கிரம் அவனோட காயங்கள் எல்லாம் சரியாகி பழைய நிலைமைக்கு வந்துடுவான் என்றபடி ஒரு பிரவுன் கலர் மாத்திரையை தீபக்கிடம் தந்த ஹரிஷ், இதை நம்ம சாதாரணமாக விட்டுறக்கூடாது தீபக். நீரஜை யார் அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து விசாரித்து கண்டுபிடிக்கணும். முக்கியமாக அவங்க யார், இல்லை அவங்கள அனுப்புனது யார் அப்படின்னு இப்படி எந்த சின்ன விஷயம் தெரிஞ்சாலும் மறக்காமல் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு என்றான். அதை சொல்லும்போது ஹரிஷ் ரொம்பவே கோபமாக இருந்தான். தன்னை சேர்ந்தவர்களை தொடர்ந்து குறிவைத்து அட்டாக் செய்யும் நபர் யாராக இருந்தாலும் அவர்கள் சென்னையை விட்டு வெளியேற முடியாது என்று அவன் தனக்குத்தானே சபதம் எடுத்துக்கொண்டான். 2 பேரும் பேசிக்கொண்டே ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் வர அப்போது ஹரிஷ் ரோட்டில் அவனுக்காக காத்திருந்த ஒரு நபரை கவனித்தான். சரி, நீ போய் மற்ற வேலைகளை கவனி, எனக்கு இந்த ஏரியாவில் கொஞ்சம் வேலை இருக்கு என்று ஹரிஷ் தீபக்கை பார்த்து தலையசைத்தான். அதற்குள் அந்த நபரை பார்த்திருந்த தீபக் புரிந்தது போல பதிலுக்கு தலையசைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்ட ஹரிஷ் அவசரப்படாமல் நிதானமாக அந்த நபரை நோக்கி நடந்தான். நாதன் சார், இந்த நேரத்தில் நீங்க இங்க என்ன செய்றீங்க என்று அவரை பார்த்து ஆச்சரியத்துடன் கேட்டான். அது ஒண்ணுல ஹரிஷ், இந்த கொஞ்ச நாளா நீ ரொம்ப பிஸியா இருந்த மாதிரி தெரிஞ்சது. எங்களை வந்து பார்க்கவோ பேசவோ கூட உனக்கு நேரம் இல்லைங்கிறதுனால நானே உன்னை பார்க்க வந்துட்டேன் என்ற நாதன் ஹரிஷை நன்றாக உற்று பார்த்தார். அவருடைய கண்களில் ஒரு ஆச்சரியம் தோன்ற அதை சில வினாடிகளிலேயே மறைத்து கொண்டவர் சாதாரணமாக அவனை பார்த்தார். இன்னும் காலேஜில் அடுத்த செமஸ்டர் தொடங்கல, அதுக்குள்ள எதுக்காக நான் அவசரப்பட்டு வரணும்? இல்லை நீங்களும் சத்யன் சாரும் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா என்ன? அதனால தான் என்னை பார்க்க தேடி வந்துட்டீங்களா? ஹரிஷ் ஒரு குறும்பு சிரிப்புடன் கேட்க அதற்கு நேரடியாக பதில் சொல்லாமல் வானத்தை அண்ணாந்து பார்த்த நாதன், இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குல்ல, நம்ம கொஞ்சம் தூரம் வாக்கிங் போலாமா என்று கேட்டார். அதற்கு ஹரிஷ் பதில் சொல்வதற்கு முன்பாகவே அவர் நடக்க தொடங்கி இருந்தார். அதை பார்த்து தோள்களை குலுக்கிய ஹரிஷ் அமைதியாக அவரை பின்தொடர்ந்தான். அவர்கள் இருவரும் கொஞ்ச தூரம் மௌனமாகவே நடக்க, நீ நம்ம காலேஜில் அடைச்சி வச்சிருந்த கேசவனை நீ தான் காப்பாற்றி வெளியே அனுப்பி வச்சியா என நாதன் திடீரென கேட்டார். அவரை ஓரக்கண்ணால் பார்த்த ஹரிஷ், உங்களுக்கு ஏற்கனவே பதில் தெரிஞ்சிருந்தா திரும்பவும் எதுக்காக என்கிட்ட கேட்குறீங்க என்றார். நீ என்ன செஞ்சேன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தான், ஆனால் அதை நீ எதுக்காக செஞ்சேன்னு காரணம் தெரியலையே, அதுக்கு தான் கேட்டேன். நாதனும் இயல்பாகவே பதில் சொன்னார். அவர்கள் மீண்டும் கொஞ்ச நேரம் எதுவும் பேசாமல் நடக்க, நீ என்னோட கேள்விக்கு பதில் சொல்ல போறதில்லையா என்று மீண்டும் அவனிடம் கேட்டார். அதில் பதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒருத்தரோட உயிரை காப்பாற்ற நினச்சேன், அது நான் வழக்கமாக செய்கிறது தானே, இதுக்கெல்லாம் காரணம் தேடிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஹரிஷ் தன் கைகளை பேண்ட் பாக்கெட்டில் விட்டபடி அலட்சியமாக சொன்னான். ஹரிஷ் நாதனிடம் இப்படி பேசுவதை டாப் 10 ஆர்கனைசேஷனைச் சேர்ந்த யாராவது பார்த்திருந்தால் அதிர்ச்சியில் உறைந்து போயிருப்பார்கள். ஏனென்றால் ஹெர்பல் மெடிசன் உலகில் அவருக்கென்று ஒரு தனி மரியாதை இருந்தது. அவ்வளவு சீக்கிரம் யாரும் அவரை மரியாதை குறைவாக நடத்த துணிய மாட்டார்கள். ஹரிஷ் அவரை மரியாதை குறைவாக நடத்தவில்லை என்றாலும் அவனுடைய பாடி லாங்குவேஜ் ஏதோ நெருங்கிய உறவினரிடம் பேசிக்கொண்டு செல்வதைப் போல இருந்தது. அதில் கொஞ்சம் கூட பணிவோ பயமோ தெரியவில்லை. உன்னோட விளக்கம் எனக்கு திருப்தியா இல்லை. நான் உங்ககிட்ட நேரடியாகவே கேட்குறேன், அந்த கேசவன் கிட்ட இருந்து கன்சாலிடேஷன் ஃபார்முலாவை உன்னால் வாங்க முடிஞ்சுதா
என பட்டென்று போட்டு உடைத்தார் நாதன். ஹரிஷ் அதற்கு பதில் பேச தொடங்குவதற்கு முன்பே, இதில் நீ தயங்குறதுக்கோ ஷாக் ஆகுறதுக்கோ எதுவுமே இல்லை. நீ அந்த ஃபார்முலா விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் நான் அதை பற்றி இப்போ கேட்கல. என்னோட ஒரே கேள்வி, உன்னால் அவர்கிட்ட இருந்து அதை தெரிஞ்சுக்க முடிஞ்சுதா அப்படிங்கிறது தான். நாதன் அவனுடைய கண்களை நேரடியாக பார்த்து கேட்க, என்னால் அதை வாங்க முடியலன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஹரிஷும் அவருடைய கண்களை பார்த்து தைரியமாகவே பதில் சொன்னான். அதிலிருந்தே அவன் பொய் சொல்லவில்லை என்பது நாதனுக்கு புரிந்தது. நான் நம்புறேனா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம், அது முக்கியமும் இல்லை. ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறேன். கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது ஒரு பழங்கால டெக்னிக்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை பற்றி உண்மையாக தெரிஞ்ச ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அதில் 10 பகுதிகள் இருக்கிறது தெரியும். அதனால் அதில் இருக்கிற ஒரு பகுதியை மட்டும் நீ கண்டுபிடிக்கிறதுனால பெருசாக எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்க போகிறதில்ல என்றார் நாதன். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கன்சாலிடேஷன் ஃபார்முலாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு பெரிய பெரிய சக்திகள் போட்டி போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. உன்னோட முழுமையான டேலண்ட் என்னங்கிறத நீயே இன்னும் உணரலனாலும் நீ ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் உள்ள பர்சனுங்கிறத மேக்ஸிமம் எல்லா அமைப்புகளும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இனிமே தான் நீ யாரை நம்பணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த அமைப்பு உனக்கு தகுதியானது அப்படிங்கிறத பார்த்து அதில் உன்னை இணைச்சிக்கணும். நம்ம முன்னாடி பல புது புது சவால்கள் முளைச்சிட்ருக்கிற இந்த சுச்சுவேஷனில் நீ எடுக்கிற முடிவு ஒன்றை மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற பலரோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ஸோ நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். நாதன் அழுத்தமான குரலில் அதே சமயம் அமைதியாக கூறிக்கொண்டே வந்தார். அவருடைய அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருந்த அர்த்தம் ஹரிஷின் இதயத்தில் ஆழமாக நுழைந்தது. ஏதோ ஒரு வகையில் அவர் பேசுவதை கேட்கும்போது அவனுக்கு ருத்ரவேந்தரிடம் உரையாடுவது போலவே இருந்தது. நேற்று நைட்டு அந்த காட்டில் உங்கூட பேசிகிட்டு இருந்த பொண்ணு ஏற்கனவே சிட்டியை விட்டு வெளியே போயிட்டாளா இல்லையா? நாதன் அசால்ட்டாக அடுத்த குண்டை தூக்கி போட அதை கேட்ட ஹரிஷின் கண்கள் அகலமாக விரிந்தது. அதுவரை நேராக பார்த்து நடந்து கொண்டிருந்தவன் அதே இடத்தில் அசையாமல் நின்று திரும்பி நாதனை பார்த்தான். அவனுடைய முகத்தில் நம்ப முடியாத அதிர்ச்சி தெரிந்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.